நீலாவும் வர்கீஸும் யாருக்கோ பயந்து பஸ்ல தனித்தனியா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நீலாவோட அண்ணன் தான் இவங்களை தேடிட்டு இருக்காரு. நீலா இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க. இவங்க பஸ்ல போறத ஒரு வயசானவர் பார்த்துட்டு அவங்க வைஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. பட்டாசு வெடிச்சு இவங்க இருக்கிற தகவல அவங்க அண்ணனுக்கு சொல்லிடுறாங்க. இவரை இப்போ பஸ்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. வர்கீஸ் ரவுடிங்க இவங்களை ஃபாலோ பண்றத பாத்துடுறாரு. உடனே நீலா கிட்ட இந்த ஸ்டாப்ல இறங்கி காட்டுக்குள்ள போயிடு, நான் பின்னாடியே வந்துடுறேன்னு சொல்லிடுறாரு. அவங்களே இப்போ காட்டுக்குள்ள போயிடுறாங்க. நீலாவோட அண்ணனோட ஆளுங்க வர்கீஸை பஸ்ல அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா நீலாவை காணோம். கண்டிப்பா இந்த ஏரியால தான் இருக்கணும்னு சொல்லி ஆளுங்களை அனுப்பி சொல்றாரு. நீலாவோட அண்ணன் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க ரெண்டு பேர் மட்டும் வாழ முடியுமா, எங்க அவன் கேக்குறாரு. நீ தான் தங்கச்சிக்கு துரோகம் பண்ண அப்படின்னு வர்கீஸ் ஏதோ சொல்ல வராரு. அதுக்குள்ள அவரை கத்தியால குத்திடுறாங்க. நீலாவை ஃபாலோ பண்ணிட்டு போன ரவுடிங்க நீலாவை பாத்துடுறாங்க. இப்போ ஒரு மலை மேல இருந்து அவங்களை தள்ளி விட்டுடுறாங்க. ஒரு கிராமத்தை சேர்ந்த மக்கள் பல ஊர்கள் தாண்டி வந்து பிடாரி அம்மனுக்காக பூஜை நடத்துறதுக்கு போறாங்க. கிணத்துக்குள்ள ஒருத்தர் அனுப்புவாங்களாம். அவரோட உயிர் போயிடும். அதுக்கப்புறம் பிடாரி அம்மன் அவர் உடம்புல இறங்கிடுவாங்களாம். பிடாரி அம்மனுக்கு பூஜை முடிஞ்சதும் அவர் உடம்புல உயிர் இருந்ததுன்னா ஊருக்கு கூட்டு போயிடுவாங்களாம். இல்லைன்னா அவருக்கு இறுதி சடங்கு தான் அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்றாரு. அந்த சின்ன பையனும் ஐயோ நாளா கிணத்துக்குள்ள இறங்க மாட்டேன்னு சொல்றான். அதுக்குதான் நம்ம கணேசா இருக்கான்ல, இந்த தடவை அவனை தான் கிணத்துக்குள்ள பல்லக்குல அனுப்ப போறோம்னு சொல்றாங்க. இப்ப கணேஷ் கிட்ட ஒரு பெட்டியை கொடுக்குறாங்க. பல்லக்குல அவரை கிணத்துக்குள்ள அனுப்புறாங்க. அங்க ஒரு பொண்ணு மயக்கத்துல இருக்கிறதா சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு மூச்சு பேச்சு இல்லைன்னு சொல்றாங்க. பிடாரி அம்மன் தான் அவன் மேல இருக்கா. உயிர் வந்துருச்சுன்னா ஊருக்கு கூட்டு போயிடலாம், இல்லைன்னா இங்கே விட்டு போயிடலாம்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கும் உயிர் வந்துருது. எங்க தேடியுமே நீலாவை காணணும் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்கள பல்லக்குல அந்த ஊர் மக்கள் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இது அவங்க அண்ணனுக்கு தெரியல. சில வருஷத்துக்கு அப்புறமா கணேஷோட ஊர்ல தசரா பண்டிகைக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. வயசான தம்பதிகள் நீலா போட்டோ காட்டி திருநெல்வேலி ஃபுல்லா தேடி இருப்பாங்க. ஆனா யாருக்குமே தெரியல. இதை அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அடுத்த ஊர்ல தேட சொல்றாரு. என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஏதாவது காசு கிடைக்குமான்னு கேக்குறாங்க. நீலாவை கண்டுபிடிச்சாதான் காசு கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாரு. நீலா மலிகான்ற பேர்ல கணேஷோட கிராமத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு பொன் குழந்தையும் இருக்கு. தசரா பண்டிகைக்காக நீலா மாலை போட்டிருக்காங்க. ஒரு வயசான அம்மாக்கு வாதம் அதிகமா இருக்கும். கணேஷ் தான் கூட்டு போறாரு. நீலா அவங்களுக்கு சரி பண்றாங்க. கணேஷ் கிட்ட என் ரெண்டு பொண்ணுல ஏதாவது ஒரு பொண்ணை கட்டிக்க சொல்லி அவங்க ஒருத்தவங்க சொல்றாங்க. பாமான்றவங்க சவுண்ட் சர்வீஸ் வச்சிருப்பாங்க. கணேஷ் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருமே அவனுக்கு பொண்ணு தரக்கூடாது, நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன், மீறினீங்கன்னா கரண்ட் ஷாக் கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. நீலா போட்டோ பார்த்த ஒருத்தர் இவங்க பேர் மல்லிகா, பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிடுறாரு. கணேஷ் கூட இருக்கிற ஒருத்தருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு காசு தேவைப்படுது. வாமா கணேஷ் கிட்ட தசரா முடிஞ்சதும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்காக நான் 70,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. வெளிநாட்டுக்கு போறதுக்கு காசு கம்மியா இருக்கு, அதனால அவனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், நம்ம கல்யாணத்தை தசரா முடிஞ்சதும் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. நீலாவை தேடி அவங்க வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. வீடு பூட்டி இருக்கு. கோவில்ல பார்த்தா நீலாவும் அவங்க குழந்தைய இருக்காங்க. இந்த விஷயத்தை அவங்க அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. நீலாவே அவங்க குழந்தைய சாகடிக்க சொல்றாரு. பெரியவர் அந்த குழந்தை கதையை நான் பாத்துக்கிறேன், நீ ஊருக்கு போன் வைஃப் அனுப்பி வச்சிடுறாரு. நீலா கோவில்ல பூ கட்டிட்டு இருப்பாங்க. அவங்க பொண்ணை தேடி வராங்க. மத்த பசங்களா இருக்காங்க. அந்த பொண்ணு மட்டும் காணும். கணேஷ் கிட்ட குழந்தைய காணும்னு சொல்றாங்க. இப்போ ஊர் ஃபுல்லா குழந்தைய காணும் தேடிட்டு இருக்காங்க. ஒரு வயசான தாத்தா தலையில கோணி போட்டிருந்தாரு. அவர் தான் கூட்டு போனதா சொல்றாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அந்த குட்டி பொண்ணை தான் தேடிட்டு இருக்காங்க. கணேஷ் கூட இருக்க ஒருத்தர் இங்க ஒரு கோணி இருக்கு பாக்குறேன்னு சொல்லி ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல ரத்தக்கரையா இருக்கு. அதை பார்த்ததுமே அவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இதோட எபிசோட் 1 முடியுது. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு எபிசோட் 2